மிகவும் வேதனையான செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நன்மை வரும்போது தேவனை எப்படி அறிந்து கொள்வது? உபவாசத்தின் வார்த்தைகளின் மூலம் அவருடைய முகத்தை தேடுவதன் மூலம் நீங்கள் தேவனை அறிய முடியுமா? அதிகம் அறியாமலும் விக்கிரகங்களை தேடாமலும். தேவனை எப்படி அறிவது என்ற கேள்விக்கு பதில்களை கொடுத்தது. பலர் ஏன் அவருடைய பதில்களை விரும்புகிறார்கள்? ஏனென்றால் தேவன் ஜெயிக்கிறவர் என்று அனைவருக்கும் தெரியும். நாம் தேவனை ஒரு குறுகிய வழியில் அறிய முடியாது. தேவாலயத்தில் ஞாயிறு 11ஆம் ஞாயிறு அன்று தேவனை அறிய ஜெபம் செய்யுங்கள். தேவன் உபவாசம் இருந்து அவருடைய ஆத்துமாவை ஜெபிக்க வேண்டும். நான் தேவனை நன்கு அறிய முடியும். நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும். தேவன் கூறுகிறார், ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடைய அனகோண்டாவாக இருந்தது. சமுதாயம் தேவனை அறிய முடியும் என்று அவருடைய முகத்தின் மூலம் கூறுகிறார். 18 கீழ் 19 பெண்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய வழியில் வாழ வேண்டும். வேதவாக்கியங்கள் இருக்கும்போது நாம் நொறுக்கப்பட மாட்டோம். சமாதானமும் நன்மையும் உங்களுக்கு வரும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான தேவனை அவர் அறிவார். தேவனுடைய வார்த்தை படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதால் அவருடைய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அவரை அறிய விரும்புவதும் அவரை அறிவதும் உங்களுக்கு சமாதானத்தை தரும். உங்களுக்கு நன்மை வரும்போது நான் அங்கே இருக்கிறேன்.